Hi friends, welcome back to my channel Life of Karthi Sangi. இன்னைக்கு மார்வல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி வந்த த ஸ்பெக்டகுலர் ஸ்பைடர்மேன் உடைய எபிசோட் 3 and 4 பார்க்க போகிறோம். எபிசோட் 1 and 2 பார்க்கலன்னா அது நம்ம சேனலில் தான் இருக்குது, கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்பைடர்மேனோட சாகசம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு எப்படி இருக்க வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ரீகேப் பார்க்கலாம். எபிசோட் 1 and 2ல் டாமஸ் அடித்து நார்மனை போலீஸ்கிட்ட காப்பாற்றி விட்டுட்டு என்ஃபோர்ஸஸை தோச்சி காய வச்சிட்டு இருப்பாரு. மேக்ஸ் நடந்த ஆக்சிடெண்ட்டில் எலக்ட்ரோமேனாக ஆகியிருப்பார். அவர் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதுனால ஸ்விம்மிங் பூலில் போட்டு மொத்தமாக மேக்ஸ் கதையை முடிச்சு விட்டாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எபிசோட் 3 and 4ல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். த ஸ்பெக்டகுலர் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரீஸ் ஸ்டார்டிங் சீனில் சில திருடங்க ஒரு பேக்கரி ஷாப்பில் திருடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஸ்பைடர்மேன் வந்துட்டு அவங்களாம் அடித்து போட்டுட்டு தன்னைத்தானே ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருக்காரு. ஃபைனலாக அவங்கள அடித்து வெப்பில் கட்டி போட்டுடுறாரு. அவங்கள வந்து போலீஸ் பிடிச்சிடுறாங்க. இவர் எடுத்த ஃபோட்டோ எடுத்த கேமராவும் போயிட்டு அவர் எடுத்துடுறாரு. அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாரு. இப்போ தான் ஸ்பைடர்மேன் தான் வாழ்க்கை ரொம்ப நல்லா போகுதுன்னு நினைக்கிறாரு. அப்படியே டாக்டர் கார்னர்ஸ் கிட்ட காட்டுறாங்க. தனக்கு ஒரு கை இல்லாதது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் லிசர்ட்டால் உருவாக்கின ஒரு சீராம தான் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவர் கையில். அது லாஸ்ட் டைம் வேறு மேக்ஸோட பவர் வேறு கலந்துச்சு அதில். அப்படியே இந்த பக்கம் ஆண்ட்டுமே பில் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்டு வாடகை வேறு வந்துடுச்சு. அதுக்கு பீட்டர் சொல்லிட்டு இருப்பான், கவலைப்படாதீங்க ஆண்ட்மே, நான் உங்களுக்கு எப்படின்னா காசு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் டாக்டர் கார்னர்ஸ் வீட்டில் அவன் பையன் பில்லியை பார்த்துட்டு போய் தூங்க போவான். ஸ்பைடர்மேன் அவன் எடுத்த ஃபோட்டோலாம் பார்த்தா அது எதுவுமே வேலைக்கு ஆகாது. நியூஸ் பேப்பருக்கு இது எப்படி தரதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். டக்குன்னு என்ன ஆகும், டாக்டர் கார்னர்ஸ்க்கு ஒரு கை மலிக்க ஆரம்பிச்சிடும் அவர் வீட்டில். அதை அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்க சவுண்டை கேட்டுட்டு அவங்க பையன் பில்லியும் எழுந்துட்டு வந்துட்டு அப்பாவுக்கு கை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அப்படியே அடுத்த சீன் ஸ்கூலில் காட்டுவாங்க. அங்கே ஸ்கூலில் ஃப்ளாஷ் என்ன பண்ணுவான், பீட்டரை சும்மா விடாமல் வாட்டர் பலூன்ஸை வச்சு அவனை அட்டாக் பண்ண பார்ப்பான். ஆனால் நம்ம ஸ்பைடர் சென்ஸை வச்சு ஸ்பைடர்மேன் தப்பிச்சிட்டு இருப்பான் பீட்டர். எல்லாரும் எப்படி இவனால் இப்படி முடியுது அப்படின்னு சொல்லினா உடனே வேணும்ட்டே உட்காந்து அடி வாங்குவான். அப்போ குவன் தான் ப்ரொடெக்ட் பண்ணி வா நம்ம டாக்டர் கார்னர்ஸ் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாள். லேபில் நம்ம கார்னர்ஸோட ஃபேமிலி கேக்கோட செலிப்ரேட் பண்ண வராங்க. அப்போ தான் எல்லாரும் வந்து கை இருக்கிறத பார்த்து சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கார்னர்ஸ் ஒய்ஃப்க்கு எதாவது தப்பாக தோண பில்லியை உள்ளே போக சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா ஃபுல்லாக செதிலாக வளர்ந்துருக்கு. கார்னர்ஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, பயப்படுறாங்க எல்லாருமே அவரை பார்த்து. சரி அவரை சமாதானப்படுத்திட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நாங்கள் ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக் சொல்லிட்டு இருப்பான். அந்த டைமில் என்ன ஆகிடும், டக்குன்னு வந்து அவர் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவரை டயர்டாக இருக்குன்னு சொன்ன உடனே பீட்டருக்கு ஸ்பைடர் சென்ஸ் வந்து ஆன் ஆகும். ஏதோ வந்து தப்பாக நடக்க போகிற மாதிரி வெளியில் காட்டுறாங்க. நல்லா இருந்த டாக்டர் கார்னர்ஸ் வந்து டக்குன்னு என்ன ஆகிடுறது, செதிலாம் ரொம்ப அதிகமாக வளர்ந்து பல்லியாக மாறிடுறாரு. அவங்க ஒய்ஃபே அட்டாக் பண்ண வராரு. அந்த நேரத்தில் போய் ப்ராக்கு தடுக்க போயிட்டு ப்ராக்குக்கும் நிறைய அடிபட்டுருது. ப்ராக்கை போட்டு பழந்துடுறாங்க. பீட்டர் காப்பாற்ற போனால் பீட்டரையும் அடிச்சிடுறாங்க. இந்த சண்டையில் பீட்டர் பயந்துட்டு போகிற மாதிரி போயிடுறான். அதனால் குவன் கோச்சிக்கிறா. டாக்டர் மார்த்தாக்கும் அது பிடிக்கல. அப்புறம் குவனும் மார்த்தாவும் சேர்ந்து ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கிறாங்க. பீட்டர் ஸ்பைடர்மேனாக மாறிட்டு லிசர்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு போவார். லிசர்ட் சும்மாவே இருக்காது. அங்கே இருக்க பொதுமக்கள்லாம் வேறு காயம் வேற படுத்திட்டு இருக்கோம். இப்படி இருந்தால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனேஜ் பக்கம் கூட்டு போக பார்த்து கடைசியில் லிசர்ட் ஒரு ட்ரெயின் மலை ஏறிடும். அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வழக்கம் போல ஒரு சூப்பரான ஆக்ஷன் ஃபைட் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஃபைட்டு கார்ட்டூனில் லைவாக பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். லிசர்டும் ஸ்பைடர்மேனும் ட்ரெயினுக்கு உள்ளேயும் ட்ரெயினுக்கு வெளியிலையும் அந்த டன்னலுக்குள்ளே அவ்வளோ அமேசிங்காக சண்டை போட்டுட்ருப்பாங்க. ப்ராக் வந்து ஸ்பைடர்மேனை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு, டாக்டர் கார்னர்ஸோட அசிஸ்டன்ட். அந்த டைமில் மார்த்தாவும் ஸ்டேசியும் சேர்ந்து கியூரை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஸ்பைடர்மேன் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்கை எடுத்துக்கிட்டு லிசர்ட்டை ஃபாலோ பண்ணி போவார். அப்போ மார்த்தா ஸ்டேசி கிட்டே பில்லியை பத்திரமா பார்த்துக்கோ, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புவாங்க. உள்ளே போய் பார்த்தா பில்லி இருக்க மாட்டான். லிசர்ட்டை எப்படியே விட்டால் வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு லிசர்ட் வந்து வாழ்கிற இடம் இந்த சாக்கடை தண்ணி மாதிரியான இடம் தானே. அதனால அந்த லிசர்ட்டை வந்து இந்த போலார் பேஸ் வாழ்கிற அந்த கோல்டான வாட்டர் கிட்ட கொண்டு போய் சாக அடிக்கலாம் ஈஸியாக அப்படின்ற ஒரு ஐடியா திங்க் பண்ணிவிட்டு அங்கே போனால் லிசர்ட் ஸ்பைடர்மேனே உட்காந்து முழுக வச்சிருச்சு. அப்புறம் ஸ்பைடர்மேனை வந்து ப்ராக் தான் காப்பாற்றுவார். அந்த பக்கம் பார்த்தா லிசர்ட் முதல்ல கூட சண்டை போட்டுட்ருக்கோம். லிசர்ட் வெளில போகாத மாதிரி அதுக்கப்புறமேட்டு வெப்பை போட்டு மொத்த வழியுமே பிளாக் பண்ணிடுவாங்க. ஆன்டிபயோட்டிக்கை தூக்கிறதுக்காண்டி ஸ்பைடர்மேனை ரொம்ப அடிக்கும். அந்த நேரம் பார்த்து பில்லி வந்துட்டு லிசார்ட் கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். ஆனால் பேச முடியாது. ஸ்பைடர்மேனும் லிசார்டுக்கும் ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறமேட்டு ஒரு வழியாக ஸ்பைடி என்ன பண்ணுவான், வாயை திறந்து ஆன்டிபயோட்டிக்கை ஊற்றிடுவான். அப்புறம் லிசார்ட் டாக்டர் கார்னர்ஸாகவே மாறிடும். ஆனால் என்ன பிரச்சனை, மறுநாள் அது நியூஸ் பேப்பரில் வந்துடும். அந்த ஃபோட்டோவை வேறு எடுத்தவங்க யாருன்னா பீட்டர் பார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு வர போட்டுருவாங்க. அதனால் ப்ராக்லேருந்து ஸ்டேசி வரையும் எல்லோரும் ரொம்ப கோவப்படுவாங்க பீட்டர் மேலே.
ஆனால் டாக்டர் கார்னர்ஸ் எதுவுமே கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால ஏந்து போயிடுவார். அப்போ மார்த்தா சொல்லுவாங்க, நீ எதுக்கு இப்படி பண்ண எனக்கு தெரியுது, பட் ஆனால் இனிமேட்டு உன்னை நம்ப மாட்டேன், ஸோ நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இவர் ஒரு ஆன்டிபயோட்டிக் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு பேசாமல் அதை நம்மளே குடிச்சிடலாமா, நம்ம ஸ்பைடர்மேனாக இருக்கிறதுனால நம்மளை யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார் பீட்டர். அப்போ தான் டக்குன்னு அவங்க அங்குள் ஃபோட்டோவை பார்த்து ஸ்பைடர்மேனால தான் நிறைய பேர் வந்து இது வரையும் காப்பாற்றிருக்காங்க, உயிர் பொழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிபயோட்டிக்கை இப்போதைக்கு மறைச்சி வைப்பார் வீட்லேயே. சேம் பேரல் டைமில் ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு ஒரு வேன் போகும். அந்த வேனை ஒரு நிறைய பேர் சேர்ந்து ஹைஜாக் பண்ணுவாங்க. அது வேறு யாருமே கிடையாது, என்ஃபோர்ஸஸை சேர்ந்த மோன்டானா தான். மோன்டானா அந்த சூட்கேஸை கொண்டு வந்து ஆமரைட் கிட்ட கொடுக்க அந்த சூட்கேஸ்க்குள்ளே ஒரு சூப்பரான சூட் இருக்குது. அந்த சூட்டை யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேனை நீ முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பிக்கெட் காண்டி. பீட்டர் டயர்டாக பெட்டில் படுத்துட்டு இருக்கும் போது ஆண்ட் வந்துடுவாங்க உள்ளே, அதனால பெட்ஷீட்டை போட்டு மறைச்சிக்கிட்டு பயந்துட்டு இருப்பான். அப்புறம் பீட்டர் இறங்கி கீழே வர அங்கே வாட்டர் பில், கேஸ் பில், ஃபோன் பில் அப்படின்னு எந்த பில்லுமே கட்டாமல் ஆண்ட்மே வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டே இருக்கும்போது ஆண்ட்மே பீட்டர் கிட்ட வந்துட்டு பக்கத்து வீட்டில் மேரி ஜென் ஒரு பொண்ணு இருக்கா, அவளை நீ கண்டிப்பாக சந்திக்கணும், ரொம்ப நல்ல பொண்ணு சொல்ல, இல்லை நான் ஹாரிக்கு சொல்லி கொடுக்க போகிறேன், ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பீட்டர் கிளம்புறதுலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க மோன்டானா ஆளுங்க. பீட்டர் ஹாரி வீட்டில் இருக்கும் போது நார்மன் பீட்டரை பார்த்துட்டு இந்த மாதிரி ஹாரி வந்து அறிவாகவும் அழகாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதிர்க்கே சொல்ல ஹாரிக்கு அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்புறம் பீட்டர் வந்து சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பான். ஆனால் ஹாரிக்கு வந்து கொஞ்சம் சரியாக ஸ்டடீஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைமில் பீட்டருக்கு ஜானன் ஜேம்சன் கிட்ட இருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் வந்து அவன் அனுப்பின ஃபோட்டோக்காண்டி கேஷ் அனுப்பிச்சிருப்பாங்க. அதாவது கேஷ் அனுப்பலை, நீ வந்து ரிசீவ் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க என் ஆஃபீஸில். அங்கே ஜேம்சன் பீட்டரை பார்த்து இந்த மாதிரி நீ எனக்கு இன்னும் நிறைய ஸ்பைடர் ஃபோட்டோஸ்லாம் தந்தீங்கன்னா நான் உனக்கு நிறைய காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலிங் பேசிகிட்டு இருப்பார். அப்போ பெட்டி பிரெண்ட்டை காட்டுவாங்க. அவங்க தான் வந்து பீட்டருக்கு வந்து கேஷ் ரிவார்டு அந்த காசை வந்து கொடுப்பாங்க. அப்போ மோன்டானா ஆளுங்க ஒரு பிளான் போடுவாங்க. என்ன பிளான்னா, நம்ம இந்த மாதிரி போய் பேங்க்கை திருடிட்டோன்னா அங்கே கொள்ளை அடிச்சுட்ட உடனே அந்த இடத்துல ஸ்பைடர்மேன் வருமா, அந்த டைமில் வந்து நம்ம மோன்டானா சார் வந்துடுவார், அதுக்கப்புறமேட்டு மீதி அவரை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்டார்டிங் சீனில் ஃபஸ்ட் எபிசோடில் வந்து 2 பேர் திருடி இருப்பாங்கல்ல, அவங்க தான் இங்கேயோ பேங்க்கை வந்து திருடுவாங்க. அப்புறம் அவங்க திருடின காசை போய்ட்டு ஸ்பைடி சூப்பராக சண்டை போட்டு பிடுங்கலான்னு பார்க்குற நேரத்தில் மோன்டானா அந்த சூப்பர் சூட்டை போட்டுட்டு வந்துடுவான். அந்த சூட் நேம் வந்து ஷாக்கர். ஷாக்கரை வச்சு ரொம்ப பவர்ஃபுல்லாகவே ஸ்பைடியை வந்து அட்டாக் பண்ணுவான். ஸ்பைடியால் அதை டிஃபென்ஸ் பண்ணவே முடியாது. ஸ்பைடியோட ஒரு அடி கூட மோன்டானா மேலே சுத்தமாக படாது. அதனால் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் ரொம்ப திணறிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் வந்து மோன்டானாவோட ஆளுங்க வந்து பீட்டரை வேனால கூட இடிச்சிருவாங்க. அப்போ மோன்டானா நீ எதுக்கிட்ட இப்போ வேன் எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனாலையும் அடிக்கிறான். அப்புறம் ஸ்பைடியும் போய் அடிக்கிறான். அப்புறம் டஸ்ட்பின்லாம் இந்த குப்பையெல்லாம் கிராஷ் பண்ணுவாங்கள்ல, அந்த மிஷின் உள்ள ஸ்பைடியை வந்து ஃபைனலாக தள்ளி விட்டுறான். ஸ்பைடி இறந்துட்டான்னு நினச்சி சந்தோஷமாக கிளம்பிடான். பட் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு எதுனா ஆகுமா? நடந்த சந்தையில் ஜேம்சன் வந்து கேஷ் செக்கு கொடுத்துருப்பார்ல, அதுவும் வந்து வீணாக போயிடும். அப்போ ஹாரி சொல்லுவான், நான் உன்னை பிரேக் எடுத்து தானே படிக்கலான்னு சொன்னேன், நீ என்ன எங்கேயோ போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி கோவப்படுவான். அப்புறம் வந்து அவங்க ஸ்கூல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடி பீரியட்லேருந்து ரோப்லாம் ஏறுற மாதிரி இருக்கும். அப்போ ஹாரி கீழே வந்துடுவான். அதை பார்த்து ஃப்ளாஷ் கலாய்க்க, வா நீ என் கூட வந்து போட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் சவால் விடுவான். பட் ஃப்ளாஷ் தோற்றுருவான் அதில். அப்போ பீட்டர் பெட்டி கிட்ட போயிட்டு என்னோட பேச்சை திரும்பி ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டு டெய்லி பீப்புள் நியூஸ் பேப்பரோடைய ஹெட்டை பார்த்து ஸ்பைடர்மேன் ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குறான். அவருக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. பீட்டரை வந்து புகழ்றாரு வேற. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது பீட்டர், நீ நல்ல கேமரா வாங்க, நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஜேம்சன் அங்கே வந்து ஸ்பைடர்மேன் அடி வாங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து இதுதான் இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அங்கே கேஷ் ரிவார்டை வந்து வாங்கிடுவார். வாங்கிட்டு கேமரா ஷாப் போனால் மூடுற டைமே இருக்காது. ஆனால் அவர் மூடுவார் கேமரா ஷாப்பில் இருக்க ஓனர். சரி இன்னைக்கு வாங்க முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் மோன்டானா ஆளுங்க வந்து திருடுவாங்க. ஸ்பைடர்மேன் இல்லை அவ்வளோதான் சொல்லிட்டு திருடுவாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல ஸ்பைடி சூப்பராக வந்து அவங்கள அடித்து போட்டுட்டு இங்கே பார் உங்கள் பாஸ் கிட்ட போய் நான் ரீமேட்ச் கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அங்கேருந்து. அப்புறம் வீட்டில் ஆண்ட் மேவை காட்டுவாங்க. அவங்க பில்லெல்லாம் எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ பீட்டர் யோசிப்பான், ஒன்று கேமரா வாங்கலாமா இல்லை இந்த காசை ஆண்ட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். அப்புறம் உள்ளே வச்சுப்பான் அந்த காசை எடுத்து. அப்புறம் தான் ஞாபகம் வரும், இன்றைக்கி அவன் ஃப்ரெண்டு ஹாரியை வந்து கூப்பிட்ருப்பான் வீட்டுக்கு படிக்கிறதுக்காண்டி. ஸ்கூலில் சொல்லியிருப்பான்ல, மறந்துடுவான். அதனால் ஹாரி கோச்சிக்கிட்டு போயிடுவான் அவன் வீட்டுக்கே. ஆமரைட் மோன்டானா கிட்ட உன்னை ஸ்பைடி வந்து ரீமேட்ச் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அட் த சேம் டைமில் பீட்டர் பெட்டி கிட்ட போய் கேட்பான், இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு கப்புள் பார்ட்டி இருக்குது, அதுக்கு நீங்கள் என் கூட வர முடியுமான்னு சொல்ல, அதுக்கு அவங்க வந்து நான் உன்னோட ரொம்ப பெரிய பொண்ணு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. திரும்பி மோன்டானாக்கும் ஸ்பைடிக்கும் வந்து நைட்டு ஃபைட் நடக்கும். இந்த வாட்டி ஷாக்கரோடைய அட்டாக்ல இருந்து ஸ்பைடி ஈஸியாகவே டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி ஸ்பைடியோட அட்டாக்ல இருந்தும் ஷாக்கர் ஈஸியாகவே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பான். 2 பேருக்கும் ஒரு சரியான பேட்டலாக போயிட்டு இருக்கும். அந்த டைமில் ஸ்பைடி வந்து ஒரு பிளான் பண்ணுறான், அவனுடைய ஆயுதத்தை வச்சு அவனே போடணும்டா அப்படின்ற மாதிரி அவனுடைய பவரை வச்சு அந்த மொத்த பில்டிங்குமே வந்து இடிக்க வச்சு அவன் மேலேயே வந்து விழ வச்சு அவன் கதையை முடிச்சிட்டான்.
பேரல் டைமில் இந்த பக்கம் ஹாரி வந்து நார்மன் கிட்ட பீட்டர்னால நான் திரும்பி எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லுவான். அப்போ நார்மன் உன் லைஃப்க்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ ஹாரி அனுப்பிச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே ஆம்பர் ரெட் இருப்பான். அவன் பிக்கெட்டை ஃபோனில் கனெக்ட் பண்ணுவான். காலில் பிக்கெட் பேசுவான் நார்மன் கிட்ட. இந்த மாதிரி நார்மன் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், என்ன ஹெல்ப்னா ஸ்பைடர்மேனை அழிக்கிறதுக்காண்டி நீ புது புது வில்லன்ஸை எனக்கு உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லுவான். நான் நிறைய காசு தரணும் சொல்லுவான். அதுக்கு நார்மன் ஓகே சொல்லுவான். அந்த டைமில் ஷாக்கருக்கும் அந்த ஸ்பைடிக்கும் நடந்த சண்டையை வந்து ஸ்பைடர்மேன் அதாவது பீட்டர் வந்து டெய்லி ப்ளூக்கு அனுப்பிச்சிருவான் நியூஸ் பேப்பருக்கு. அந்த காசை கொண்டு வந்து ஆண்ட் கிட்ட கொடுத்து இந்தாங்க பில்லை பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எனக்கு காசு வேணா நான் அப்புறம் கேமரா வாங்கன்னு சொல்லுவான். அப்போ ஆண்ட்மே சொல்லுவாங்க இனிமேட்டு உனக்கு வர அந்த நியூஸ் பேப்பர் சேலரியிலேருந்து ஒரு 10% எடுத்து சேவ் பண்ணி வை, அதில் கேமரா வாங்க அப்படின்னு சொல்லுவான். அதோட இந்த 3rd and 4th எபிசோடு இங்கே கிளியர் ஆகிடும். ஸோ இந்த 2 எபிசோடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்பெக்டகுலர் ஸ்பைடர்மேனோடைய அட்வென்ச்சர்ஸ் உங்களை தேடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.